ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒன்ஸ் அகெயின் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்ம டே பிஃபோர் நம்ம சிட்டியில் போயிருந்தோம். கிறிஸ்மஸுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, என்ன என்ஜாய் பண்ணதுக்கு வேண்டி நைட்டுலாம் போகணுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஸ் தான் இது. அதே தான் நம்ம இந்த கனக குந்தலெல்லாம் போய் லைட் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ நமக்குள்ளால் போக முடியல, ஏன்னா அவ்வளோத்துக்கு க்ரௌடாக இருந்துச்சு. அதான் நான் சொல்கிறேன், ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது மெயினாக நீங்கள் சிட்டிக்கு வந்துட்டாலே போதும், நமக்கு அவ்வளோத்துக்கு என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட போகும்போதோ ஃப்ரெண்ட்ஸு கூட போகும்போதோ ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு கனகக்குந்தலை போக முடியல, ஏன்னா ரொம்பவுமே க்ரௌடாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் டிக்கெட் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம இன்னொரு நாள் வரலாம், ஏன்னா இது 10 days கண்டிப்பாக நடக்கும். அதனால நமக்கு இடையில ஒரு நாள் ஒர்க்கிங் டே டைம் போலெல்லாம் வரலான்னு அப்படி விட்டுட்டு, சரி நம்ம இதுக்கும் எப்படியும் நம்ம சிட்டிக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லுல்ல போகலாம். ஏன்னா அங்கேயும் ஆல்ரெடி மால் சொல்லும் போதே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி மாடல் இதெல்லாமே நிறைய இதெல்லாம் நடக்கும். ஸோ அது நம்ம அதுலேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சரி ஏர்போர்ட் ரோடு அந்த இதில் நம்ம போயிட்டு இருந்தோம். அங்கே போகிற வழியிலே தான் ஹிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ரோடு அது ஒரு பெரிய ரோடாக இருக்கும். ஸோ அதில் நம்ம போகலான்னு போனப்போ அங்கேயும் அந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த சிவகார்த்திகேயன் படத்தில் மற்ற ரெமோ அந்த படத்தில் அவங்க வரும்போது அந்த மாதிரி டெக்கரேட் எல்லாம் பண்ணியிருப்பாங்கள, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதான் சொன்னேன்ல, இது அந்த இடத்துல போகும்போதே நம்ம மைண்டு ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் நமக்கு போகும். அதான் சொன்னல, இந்த சிட்டி இந்த கிறிஸ்மஸ் இந்த நியூ இயர் எல்லாம் வரும்போது நம்ம ஒரு சிட்டியை ஒரு ரவுண்ட் அடிக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்க யார் வந்திருந்தாலும் இந்த மாதிரி டைம் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. என்ஜாய் பண்ணதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ் ஆகும். ஸோ அப்படியே நம்ம கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும் அந்த சைடெல்லாம் நம்ம போயிருந்தோம். ஏன்னா அங்கே பார்க்கெல்லாம் இருக்கும்போது அங்கெல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த லைட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் தான் தோணுச்சு. சரி நம்ம அடுத்த இந்த நம்ம லுல்லுல போகணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால தான் நம்ம அந்த ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வர வழியில் தான் பிரிட்ஜுக்கு மேலோடி போகும்போது கீழே மற்ற இருக்கக்கூடிய அந்த ஷாப் ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் அங்கேயும் போகிற வழியிலே ஃபுல்லாக லைட்டாக தான் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே போனோம். அதுக்கப்புறம் லுலு மால் ரீச் பண்ணோம். அந்த ரீச் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு, ஏன்னா ஏக்கர் கணக்கில் போயிட்டே இருக்கும். ஸோ அதில் நம்ம பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. பொண்ணுக்கு பயங்கர ஹாப்பியாகவும் ஒரே சவுண்டு தான் போட்டுட்ருந்தா. அதான் சொல்ல, இந்த மாதிரி டைம் எல்லாம் மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி வண்டியில் மற்ற பைக்கு புல்லட் இந்த மாதிரி போகிறது தான் நமக்கு கொஞ்சம் ஒரு சேஃபாக இருக்கும். சேஃப்னு இல்லை, ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம காரில் எல்லாம் போயிட்டு ரொம்பவுமே டிராஃபிக் தாண்டி அதுலேயே நமக்கு மைண்ட் அப்செட் ஆகிடும். ஸோ அது ஏன்னா நமக்கு அனுபவம் இருந்ததுனால தான். ஸோ இந்த வாட்டி நாங்கள் புல்லட்டில் போனோம். போகும்போதே உங்களுக்கு தெரியுது நமக்கு எந்த அளவுக்கு நல்லதான். கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். கூடுதலும் நான் லைவில் போட்டிருந்தேன். ஸோ அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் வியூவர்ஸும் நமக்கு கிடைப்பாங்கல்ல, தென் சப்ஸ்கிரைபரும் கிடச்சிட்டாங்க. அதான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது ஏதாச்சும் நமக்கு ஒரு ஐடியா கிடையாது, ஒரு பிகினர்ஸ் இல்லை. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு இதில் கிடைக்கும். ஸோ நம்ம அப்படியே ரீச் பண்ணோம். அடுத்த வண்டி பார்க் பண்ணதுக்கு வேண்டி போனோம். அங்கே போகும்போது செல்ஃபிஸ் பாயிண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே இருந்து கொஞ்சம் செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹைப்பர் மார்க்கெட், ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹைப்பர் மார்க்கெட் தான் இருக்கும். ஸோ அதுக்கு உள்ளால போயிருந்தோம். அங்கே போகும்போது நமக்கு என்ன வேணாலும் வாங்கலாம், இல்லாத ஒரு சாதனம் கிடையாது. தென் ஒரு சைடு வெஜிடபிள்ஸு அந்த பட்டை கட்டிங் வச்சது நமக்கு சாப்பிட்றதுக்கு, தென் மிக்ஸ்டு எல்லாம் சாப்பிட்றதுக்கும் எடுக்கலாம். தென் திங்ஸு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் வாங்கணும்னு எல்லாம் ஐடியா உண்டு, பட் வாங்கி எப்படி கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் இனியொரு வரும்போது வாங்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துருந்தோம். தென் அந்த என்ட்ரன்ஸ் இதில் தான் ஃபுல்லுமே கிறிஸ்மஸ், ஏன்னா லாஸ்ட் இதில் இந்த ட்ரீ மாடல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி இந்த தண்ணிக்குள்ளால் இருக்க அண்டர் வேர்ல்டு போல் இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ இருக்குது. மேலெல்லாம் பார்க்கும்போது அந்த ஜெல்லி ஃபிஷ் ஷேப்லலாம் வச்சுருந்தாங்க.
நல்லா இருந்துச்சு அது பார்க்கும்போதே. அதுலேயே கொஞ்சம் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்திருந்தோம். அப்புறம் வந்து அப்படியே அதை நான் சொன்னேன்ல, ஒரு லைவ் நான் போட்டிருந்தேன், அதனால எனக்கு கொஞ்சம் கொள்ளம். அப்படியே கொஞ்சம் லைவ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தோம். அங்கே அடிக்கும் ஏன்னா செகண்ட் ஃப்ளோரில் ஒன்றும் போக முடியல, ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஏன்னா இங்கே போகிறதுலையே டைம் நிறைய ஆகிடுச்சு. ஆல்ரெடி நமக்கு வந்து இங்கே டைம் லேட்டாக தான் வந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு 1 வரை தான் ஷோ திறந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. நம்ம இப்போ இங்கே ரீச் பண்ணப்போமே 10:30 பக்கத்துலலாம் ஆகிடுச்சு. ஏன்னா போக முடியலை. ஆல்ரெடி 1 டைம் தான் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த வாட்டி இந்த கிறிஸ்மஸுக்கு வேண்டி பார்க்குறதுக்கு வேண்டி வந்து இந்த ட்ரீ எல்லாம் வந்து ஒரு டைம் அதாவது நான் வந்த டைம் எல்லாம் வந்து இந்த மாதிரி இல்லை, வேறு டிசைன்லலாம் இருந்துச்சு. ஸோ ஒரு டைம் வந்து இங்கே வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. தென் மேலே ஷோ நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதும் நல்ல ஒரு க்ரியேட்டர் ஐடியா உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெஸ்ட்டு இது இடமாகும். அப்படி இந்த வாட்டி உள்ள கிறிஸ்மஸை வந்து ஃபுல்லுமே என்ஜாய் பண்ணோம். தென் நல்லா வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்னென்னா நிறைய மற்ற ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அதான் உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் இது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு அது இந்த மால் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. ஒரு இடத்துல இப்படி தான் இது வந்து எங்களுடைய ட்ராண்ட்ரம் லுலு மால். ஸோ அப்படி நம்ம வந்து இந்த கிறிஸ்மஸை வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். வீட்டுக்கு போனப்போ டைம் வந்து 2:40 ஆகிடுச்சு, மிட் நைட். இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணதே கிடையாது. ஆல்ரெடி நானும் ஹஸ்பண்டு போயிருக்கோம். இப்போ குழந்தையாயிட்டு வந்ததுலே தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணது. பட் அது ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த கிறிஸ்மஸ் மறக்க முடியலை. ஸோ இனி நியூ இயருக்கும் 1 டைம் வரணும்னு பிளான் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். ஸோ எனிவே ஒன்ஸ் அகேன் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என்னென்ன நீங்கள் புதிய புதிய விஷயங்கள் ஆரம்பித்தாலும் அதில் வந்து நீங்கள் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும். அப்படியே வந்து என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.